இன்றைய நாள் ஜூன் 2ஆம் தேதி 2025 திங்கட்கிழமை விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 19ஆம் திருநாள். ரொம்ப முக்கியமான நாட்களில் சப்தமி திதியும் மக நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் பொதுவாகவே ஆண்டாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த சந்திராஷ்டமெல்லாம் பெருசாக ஒன்றும் வேலை செய்யாது. பட் ஸ்டில் உத்திராட நட்சத்திரக்காரங்க மகர ராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் போகிறோம். மற்றபடி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீர் மோர் சாப்பிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க, எந்த பாதிப்பும் வராது. அந்த சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லணுன்னு இருந்தேன். அது என்னன்னு கேட்டால், இன்றைய நாள்லேருந்து அடுத்த 2.5 நாளைக்கு கண்டிப்பாக குலோப் ஜாமுனும் ஜிலேபியும் சாப்பிடாமல் இருந்தாவே உங்களுக்கு பிரச்சனை வராது. ஏன் அப்படி நடக்கும் அப்படின்னா, சில கிரக காம்பினேஷன் என்ன பண்ணுன்னா நம்ம உடம்பை கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணும். சில பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை டவுன் பண்ணும். சில பேருக்கு யூடிஐ அப்படின்னு சொல்லுவோம், யூரின் இன்ஃபெக்ஷன். சில பேருக்கு தொண்டை ப்ராப்ளம். இது எல்லாமே எந்த இடத்துல ஜீரா இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஸ்வீட்டை கட் பண்ணுங்கள். 2 நாளைக்கு மட்டும்தான் சொல்கிறேன். நான் இப்போ சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் நீங்கள் போய் சாப்பிட்ணுன்னு தோணும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சாப்பிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போகிறோம். பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். சுக்கிரன் மாறிவிட்டார். மேஷத்துக்கு சுக்கிரன், திரிகோணத்தில் சந்திரன், கேத்து, சிம்மத்தில். அதிகப்படியான கவனம் யார் இருக்கணும்னா பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அழகு, ஆடம்பரம், வாசனை திரவியங்கள் இது எல்லாமே வாங்கக்கூடிய பிராப்தம் என்ற நாள் உங்களுக்கு உருவாக போகிறது. நீங்கள் எதிர்பார்த்தாலும் பார்க்கலினாலும் மனசும் சரி உடம்பும் சரி ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்பீங்க. ஸ்வீட்டு மட்டும் சாப்பிடாதீங்க, நினச்சது எல்லாம் நடக்கும். மெயினாக யாருக்கு அதிர்ஷ்டம்னா பெண்களுக்கு தான் அதிர்ஷ்டம். அமோகமான நாள். சுவையான உணவு, ரசனையான விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்றைய நாள் நீங்கள் பெடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டு. நிறைய பேர் வீடு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும்னு தோணும். அது பண்ணி முடிக்கக்கூடிய அடுத்த 1 மாதத்தில் முடிச்சிருவீங்க. அமோகமாக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தாயாருடைய ஹெல்த்தில் ரொம்ப அக்கறையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். வீட்டில் தண்ணீர் குழாயில் ஏதாவது பிரச்சனை வரும். ஒரு சில பேருக்கு இந்த பராமரிப்பு செலவுகள் இருக்கும். நிறையா பேருக்கு இடமாற்றத்துடன் சேர்ந்து இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சமாச்சாரமும் தெரிய வரும், முக்கியமான இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்காக இருக்கும். நிறையா பேருக்கு இந்த நாள் வியாபாரம் ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நினைச்ச இடத்துல கடன் கிடைச்சி நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான விஷயமே இந்த நாள் தண்ணீரில் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு தொண்டை இன்ஃபெக்ஷன் கொடுக்கும். சில பேருக்கு இந்த வாட்டரில் இருக்கக்கூடிய கண்டாமினேஷன், ஆர்ஓ வாட்டர் ஃபில்டர் இதெல்லாம் மாற்றுற மாதிரி வரும். ஒரு நண்பர் மூலியமாக பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய நாளாக இருக்கும். ஒரு ரெஃபரன்ஸ் மூலியமாக ஒரு நிலம் கிடைக்கிறது, வீடு கிடைக்கிறது, இதெல்லாம் நடக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் நினச்சது எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பல மடங்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன அபிஷேகத்துக்கு மட்டும் கொடுத்துட்டு வாங்க. விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணுங்க, போகிறோம், எல்லாமே நடக்கும். சூப்பராக இருப்பீங்க. ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்தில் தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத குத்தி பேசுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா போகிறோம். எந்த பாதிப்பும் கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்மணியுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். ஒரு சில பேர் கண்ணில் சின்ன சின்ன பலி வேதனைகள் நிவர்த்தி ஆகும். ஆனால் பெரிய அதிர்ஷ்டம்னா அடுத்த 1.5 மாதத்துக்கு வேலையில் நீங்கள் தான் ராஜா. அந்தளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் கவனமாக செல்ல வேண்டும். பெண்கள் யாராக இருந்தாலும் தயவு செய்து உடல்நிலைகள் அக்கறை காட்டணும். உடம்பு சில்லாகிறது, இன்ஃபெக்ஷன் கொடுக்கறது, ஸ்வீட்டு சாப்பிட்டேன், தண்ணியில் ஜில்லுன்னு மோர் குடித்தேன், தண்ணியில் குளித்தேன், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்க. 2 நாளைக்கு மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போகிறோம். எந்த பாதிப்பும் இல்லை, நீங்கள் சூப்பராக இருப்பீங்க. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் நமக்கே தெரியாமல் மனசில் சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும். அந்த சங்கடங்கள் எது இருந்தாலும் சரி, அந்த சங்கடங்களை பெருசாக்காமல் இருந்தாவே எல்லாமே நல்லபடியாக நடந்துடும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குது. நினச்ச எல்லா காரியங்களும் சூப்பராக நடக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்
சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய நாள், மிகப்பெரிய வெற்றி. ஆனால் தயவுசெய்து அஷ்டமத்தில் போய் சுக்கிரன் உட்காந்துருக்கான், விரயஸ்தானத்தில் சந்திரன் கேத்து சேர்ந்து இருக்கிறது 100% உடல்நிலைகள் அக்கறையாக இருக்கணும். ஏன் கேட்குறேன்னா கன்னி ராசிக்கு மட்டும்தான் அடுத்த 2.5 மாதம், அடுத்த 1 மாதம் கண்டிப்பாக திருஷ்டி ஏற்படும். யார் மூலியமாக திருஷ்டினா பெண்கள் மூலியமாக திருஷ்டி ஏற்படும். கல்லுப்பு எடுத்து தயவுசெய்து சுற்றி போட்டுக்குங்க. உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க கையில் கொடுத்து உட்காந்து ஜம்முன்னு சுற்றி போட சொல்லுங்கள். 100% நீங்கள் வந்து ஸ்வீட்டு சாப்பிடாமல் இருந்தாவே நீங்கள் நல்லா இருப்பீங்க. பிரயாணங்களில் எதுவுமே தொலைக்காமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே ஆவணங்களை மறந்துடுவோம். அதெல்லாம் மட்டும் பார்த்துட்டா போகிறோம், பெரிய பாதிப்புகள் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் மருந்து மாத்திரைக்கே செலவு வரும் ஒரு 2 நாளைக்கு, அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது, நீங்கள் ஜோராக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் நடக்கும். எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிற மாதிரி யாருமே கிடையாது. மெயினாக நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய நண்பர்கள். நண்பர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் நீங்கள் தீர்க்கணும்னு போனீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கொலாட்ரல் டேமேஜுங்கிற மாதிரி உங்களுக்கு ஏற்படும். அதனால் இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ரொம்ப முக்கியமாக நினச்ச எல்லா காரியங்களும் நல்லபடியாக ஜெயிக்கும். மிகப்பெரிய வெற்றியும் அபாரமான மேன்மையும், லைஃப்பில் பணத்துக்கு கஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் கண்டிப்பாக ஏற்படும். அடுத்த 1 மாதத்துக்கு உங்களுக்கு நல்லா பணம் வரும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம், இன்னிலேருந்து அடுத்த ஒரு 10 நாளைக்குள்ளே தயவுசெய்து ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு நல்ல பொண்ணு அமைஞ்சிரும். வீட்டில் தேவையில்லாத ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் நிவர்த்தியை கொடுக்கும். நிறைய நமக்கே தெரியாமல் உடல்நிலைகள் பாதிப்பு கொடுத்தோம்னா அந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும். அடி வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வராது. இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணால் போகிறோம், சூப்பராக செட் ஆவீங்க. நிறையா பேருக்கு இந்த நாள் வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தினால ஒரு நல்ல வேலை கிடைக்கும். பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் தங்குற மாதிரியும் நடக்கும் ஒரு சில பேருக்கு. அமோகமான நாளாக இருக்கப்படுது. ராசியா நிறம் வெள்ளை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் தனுசு ராசி நண்பர்களே, உங்களுக்கு கல்யாணம் ரெடியாக போகுது. அது காதல் கல்யாணமாக மாறப்போகிறது. நினைத்த காரியங்கள் எல்லாமே சந்தோஷத்தை இனிமையாக கொடுக்க போகிறது. பெண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த 1.5 மாதத்தில் யாருக்கு குழந்தை பிறந்தாலும் பெண் குழந்தையாக இருக்கும். மிகப்பெரிய மேன்மை, மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. மனசும் சரி உடம்பும் சரி ஃபிட்டாக இருப்பீங்க. ஜோராக பட்டை கலப்புங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாயார் வழிபாடு ரங்கநாயகி அம்மா வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த பொறுப்பாக இருந்தாலும் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. பொறுப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நீங்கள் வானானாலும் வரும். அது நல்லபடியாக எடுத்து முடிச்சிடுவீங்க. வீடு கட்டுறது, வீட்டுக்கு மேலே விஸ்தீரணம் பண்ணுறது, வீட்டுக்குள்ளே இன்டீரியர் டெக்கரேஷன் போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அடுத்த 1.5 மாதத்தில் பண்ண போகிறீங்க. அதோடைய ஆரம்பம் இன்றைய நாள்லேருந்து ஏற்படும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்க. அம்மாவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முயற்சிகள் எது இருந்தாலும் அது ஜெயிக்கும். இது ஃப்ளாப் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்காது. எல்லா முயற்சியும் நடக்கும். இன்னொன்று குட் நியூஸ் என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக வண்டி வாங்க போகிறீங்க. அடுத்த 1.5 மாதத்தில் 100% வண்டி வாங்கியே தீருவீங்க. வண்டி 100% நீங்கள் வாங்குவீங்க. நிறைய பேருக்கு செயின் வாங்குவீங்க. பெண்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரும். நினச்ச எல்லா காரியங்களும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் சுகத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்லா பணம் வருங்க. அடுத்த 1.5 மாதத்துக்கு பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. இந்தா இவ்வளோ இந்த வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி கண்டினியூஸாக பணம் வரும். எல்லாத்துக்குமே நீங்கள் ரெடியாக இருப்பீங்க. வாயில் வரக்கூடிய வார்த்தைகள்லேருந்து எல்லாமே குஷியாகவே இருக்கும். இந்த மாதிரி நாட்களில் அவாய்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 நாளைக்கு மட்டும் ஸ்வீட் சாப்பிடாதீங்க. ஸ்வீட் நீங்கள் சாப்பிடலினாவே பிரச்சனை வராது.
மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. மிகப்பெரிய ஏற்றத்தையும் அற்புதமான வாழ்வையும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. யார்கிட்டயார் பணம் வரணும்னா கூப்பிட்டு கேட்டால் உடனே பணம் வரும். மெயினாக இந்த நாள் பெண்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை தயவு செய்து ஆண்கள் கேளுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் எல்லாருக்குமே கவனமாக இருக்கணும் ஹெல்த்தில். மற்றபடி பெருசாக ஒன்றும் பாதிக்காது. எல்லாருக்குமே எல்லா விதத்துலையுமே ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.